அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த தனுசு ராசியில் குரு பகவான் தனித்திருந்தால் அந்த ஜாதகருக்கு குரு வலயம் ஏற்படும். குரு வலயம்னா குருவினாலேயே அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். எல்லா விதத்திலையும் அவருடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு குரு பகவான் துணை இருப்பார் என்ற அர்த்தம் கருத்தில் கொள்ளுங்க. ஒரு வலயத்துக்குள் நாம் மாட்டிக்கொண்டால் அதுக்கு பேர் குரு வலயம். குரு முழுக்க முழுக்க அந்த ஜாதகருக்கு முழு பலனையும் அளிப்பார். அதனால்தான் அதுக்கு பேர் குரு வலயம். கருத்தில் கொள்ளுங்க. ஜனன ஜாதகத்தில் தனுசு ராசியில் குரு தனித்திருந்தால் அது குரு வலயம் என்னும் கூறப்படுகிறது. இதனால் முடிசூடா மன்னன் என்ற அமைப்பில் ஏகபோக வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவராவார் என்று கூறப்படுகிறது. கஷ்டமில்லாமல் பிறப்பு முதல் இறுதி காலம் வரை சுயபோக வாழ்வார்கள். வீடு, வாகனம், பெருஞ்செல்வம், சுகம் போன்றவற்றை அஞ்சாதகர் பெறுவார். குன்றின் மேல் வைத்த விளக்கு போல் பிரகாசமான வாழ்க்கை அவருக்கு அமையும். பொதுவாகவே தனுசில் குரு இருந்தால் பார்த்தாலும் நல்ல யோகங்களை அந்த ஜாதகரால் பெற முடியும். அதே போல் புகழ், கௌரவம் அந்த ஜாதகருக்கு கட்டாயம் கிடைக்கும் என்று கூறலாம். எடுத்துக்காட்டாக பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஜாதகத்தில் குரு தனுசில் இருப்பதால் உலக சாதனை செய்தார். தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் ஜெயலலிதா அவர்களின் ஜாதகத்தில் தனுசில் குரு இருந்ததால் கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் அவர் வாழ்க்கை பிரகாசமாக அமைந்தது. குரு தனுசில் இருப்பது மிக சிறப்பான பலனையும் பேரும் புகழையும் அந்த ஜாதகருக்கு பெற்றுத்தரும். ஆனால் குடும்ப வாழ்க்கை சரியாக அமையாது. கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.